மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2025 சிஎஸ்கேக்கு நல்லா அமையல. அது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போயிருச்சு. இதுக்கப்புறம் அதை இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, பட் இதுக்கப்புறமும் சான்சஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா அது எந்த டீமுனாலையுமே அதை கொஞ்சம் புல் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த 5 தோல்வி இருக்குல்ல, 6 மேட்ச்சில் 5 தோல்வி, இதில் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் இடையில இல்லை 2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்போ ஒரு 3 வின்னில் இருக்காங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் 2 வின்னில் இருக்காங்கனாலாம் கூட ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம்னு சொல்லலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சுமே உங்களோட நெட் ரன் ரேட்டு தான் உங்களை டிசைட் பண்ணும். அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஓகே, இந்த வருஷம் என்னன்னா போயிருச்சா, இனிமேல் அடுத்த வருஷத்துக்கு சில பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும். அதில் இப்போ நமக்கு இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. எஸ், நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் தடாலடியாக 3 யங்ஸ்டர்ஸ் அப்படியே 3 பேருக்கு இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த ருத்ராஜ் பொசிஷன் ராகுல் திரிபாதி யாருனா இல்லை, அதில் ஷேக் ரஷீத் வருவாருன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ பேசலாம். பட் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு பவர் ஹிட்டர் வேணும். ஷேக் ரஷீத் இஸ் நாட் அ பவர் ஹிட்டருங்க, நான் அதையும் சொல்லிக்கிறேன். அவர் கைண்ட் ஆஃப் ருத்ராஜ் மாதிரி தான், நல்லா சூப்பராக டைமிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு சாய் சுதர்சன் எப்படி ஆடுவார், எக்ஸாக்டா அந்த மாதிரி பிளேயர் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த பவர் ஹிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் ஓப்பனிங்ல இறங்கினா எப்படி இருக்கும்? சரி, நம்மள்ட்ட வேற யார் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஒன்று கான்வே இல்லை ரச்சினை, யாராவது ஒரு ஆளை உட்கார வைக்கணுங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ், அது நீங்கள் யாரை வேணாலும் உட்கார வச்சுக்கோங்க. அது உங்க கூட பாத்தீங்க அப்படின்னா சாம் கரனை கொண்டுட்டு வர்றது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாம் கரன் 2 மேட்ச் ஆனாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. இத்தனைக்கும் அவர் பவுலிங்ல கொஞ்சம் மோசமா பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 20 சீசன்ல, ஐ மீன் 2025ல நடக்கிற ஒரு T20 சீசன்ல அந்த பவுலிங் எக்கனாமிக்கலா தான் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு 8 to 9ல போடுற எக்கனாமி ஓகே தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. அவரை ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. அவர் ஒரு நல்ல பிளேயருங்க ஆக்சுவலி. பட் காம்பினேஷன் நீங்க மிஸ் ஆனதுனால தான் அவரை உட்கார வச்சாங்க. அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ருத்ராஜோட கேப்டன்சியே வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சாம் கரனை எடுத்துட்டு ஓபன் பண்ண வச்சிடணுங்க. சாம் கரன் ஓபன் வித் கான்வே ஆர் ரச்சின், வாட் எவர். அது அவரோட வேலையே என்ன அப்படின்னா, போயிட்டு 6 ஓவர்ல நீ அடிப்பா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ண அப்படின்னா சாம் கரன் பாத்தீங்க அப்படின்னா அடால் துடால் பேட்ஸ்மேன் பொலந்துருவாரு. எஸ், நம்ம கிட்ட ஆப்ஷன் இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். சாம் கரன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ஓப்பனிங். அந்த ஒரு பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அதை யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் நினைக்கிறேன் 2020 சீசனா ரொம்ப ஒஸ்டான சீசனா நமக்கு அமைஞ்சிச்சுல. அப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஓப்பனிங் செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசி அந்த 3 மேட்ச் தான் ருத்ராஜ் ஜெய்க்வாட் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அப்படியே ஓப்பனிங்ல இறங்கி செட் ஆனாரு. ஓகே, பட் அதுக்கு முன்னாடியே இந்த சீசன் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பயுமே இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ சாம் கரன் ஒரு மேட்ச் ஆடினாருங்க ஓப்பனிங் இறங்கி. அவர் 1 மேட்சோ 2 மேட்சோ தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவரையும் மறுபடியும் இறக்கி உள்ள. அப்போ ஓப்பனிங் இறங்கி சிஎஸ்கேக்காக செமையா ஆடினாரு. உண்மையுமே அவருக்கு பவர் ஹிட்டிங்லாம் நல்லா வரும். பவர் ஹிட்டிங் இந்த சென்ஸ் அவரால் எவ்வளோ மசில் பண்ண முடியுமோ அவ்வளோ மசில் பண்ண முடியும். பவர் பிளேயில் உங்களோட பெரிய அட்வான்டேஜ் பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறது தான். ஸோ கண்டிப்பாக 30 ஆட் சர்க்கிளை தாண்டி அவரால் அடிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளேயர் தான் அவர். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல மறக்கக்கூடாதுங்க, நம்ம IL T20ல நல்ல ஒரு பேட்டிங் ஃபார்ம்ல வந்த ஒரு பிளேயர். அவர் ஒரே குறியோட தான் வந்தார், நான் திருப்பி இங்கிலாந்து டீம் சைடு போகணும், அங்கே போயிட்டு கம்பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல ப்ரிப்பரேஷனோட நான் வந்திருக்கேன். IL T20 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்த கொஞ்சம் கேப்லையும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோட கோச்சஸோட ஒர்க் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த IPL எனக்கு நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த IPL வந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாரு. எஸ், சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம காம்பினேஷன்ஸுக்காக தான் அவரை உட்கார வச்சாங்க. பட் அதையும் ஒரு குறையா சொல்லிட முடியாது. பட் இப்போ கையை மீறி போயிருச்சு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேபி சாம் கரன் பக்கம் போகலாம். பட் நம்ம கேப்டன் MS சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட வேர்ல்ட் லெவல் பெஸ்ட் ஓப்பனர்ஸ் இருக்காங்க 2 பேர், ரச்சினையும் டெவான் கான்வே. தே ஆர் வேர்ல்ட் லெவல் ஓப்பனர்ஸ் தான், அதெல்லாம் மறக்க மாட்டேன். நான் அவங்க அடிக்கலைங்கிறதுக்காக அதெல்லாம் நான் மறுத்து பேசுற ஆள்லாம் கிடையாது. பட் இந்த சீசன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். ஈவன் தோ 2 பேரும் ஒரே மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுனால பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. யாராவது ஒருத்தர் அடால் துடாலா இறங்குனாங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்லா இருக்கும். ஸோ ஆனால் கேப்டன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் பவர் பிளே வேற மாதிரி ஆடுறாங்கிறதுனால நாங்கள் ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. பட் இந்த காலகட்டத்தில் அப்படி ஆடினா மட்டும்தான் கேம்ஸ்ல நம்ம அவைலபிளாவே இருக்கோங்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரியலங்க,
ஓல்டு ஸ்கூல் மைண்ட் செட்டாக இருக்குது. பட் நம்ம சொல்கிறோம், பட் இதே மாதிரி வச்சு தான் அவங்க 5 கப் அடிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, 15ல் 12 சீசன் பிளே ஆஃப்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் அ வியூவராக, ஆடியன்ஸாக, ஒரு கிரிக்கெட் பற்றி பேசுகிற, கிரிக்கெட் பற்றி தெரிஞ்ச, கிரிக்கெட்டை ரசிக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே பவர் பிளேலேயே கேமை விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சாம் கரன் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்து அவரால் வந்து அதை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுது. நீங்கள் ராகுல் திரிபாதிக்கு இவ்வளோ மேட்ச் வாய்ப்பு கொடுக்குறீங்க, சாம் கரனுக்கு 2 மேட்ச் தான் வாய்ப்புங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து டீமோட இருந்த இப்போ வேணா அவர் இல்லாமல் இருக்கலாம். அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேலண்ட். ஐபிஎல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சென்னைக்காகவே நிறைய பண்ணியிருக்காரு. பவுலிங்கும் அவரால் கொடுக்க முடியும், பவர் பிளேலையும் போட முடியும். கண்டிப்பாக க்ரூஷியல் டைம்ஸ்ல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒருத்தர், நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நீங்க ஒரு சைடு அனுசுல் கம்போஜ் ரைட் ஹேண்ட் ஆடுறீங்க அப்படின்னா, ஒரு சைடு கலீல் அண்ட் சாம் கரன் ஆடுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சாம் நமக்கு கண்டிப்பா ஒரு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் அண்ட் பவுலரா இருப்பாரு. இதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே டு மேக்ஸிமைஸ் தர் பவர் பிளே அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ், இதுக்கப்புறம் நம்ம அடமெண்டா இப்படிதான் நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சீசன் இன்னும் ஒஸ்ட் ஆடி வாங்குவோம். 2020 சீசன் நம்மளோட ஒஸ்ட் சீசன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை தாண்டி ஒரு ஒஸ்ட் சீசனா அடுத்த ஒரு 5 வருஷத்துல இப்போ 2025 இருக்கு. ஏன்னா 2020 சீசன் வந்து நம்ம வந்து தோத்து போவோம். ஆனால் இவ்வளோ இதுவாலாம் நம்ம தோத்து போக மாட்டோம். 100 ரன் அடிக்கிறதுக்கு கடந்து தவிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியலங்க சீரியஸ்லி. ஏன்னா நான் பார்த்த சிஎஸ்கே இது கிடையாது, அண்ட் எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீரியஸ்லி சாம் கரன் உள்ள வர்றாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேமோட மொமெண்டம் மாறும் நான் நினைக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை யாரை எடுத்துட்டு வர போறாங்க இல்லை எடுத்துட்டு வருவாங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சாம் ஓபன் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க, அப்படி சாம் ஓபன் பண்ணா கான்வேயோட ஓபன் பண்ணுமா, ரச்சினோட ஓபன் பண்ணுமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.